வேண்டும் இடத்தில் எவ்வாறு என்று எண்ணி இடத்தில் சொல்லும் பொழுது பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்கு சேதமில்ல கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்ல கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பமில்ல தாயின் மடியிலதா என்றைக்குமே துன்பமில்ல என் தாய் மனசு வெல்ல அதில் நான் மலர்ந்த முள்ள என் தாயாலத தொல்ல ஒரு காலத்திலும் இல்ல தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத பந்தம் பொன்னம் போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது செங்கரும்பே நான் மறந்து வேலி முள்ள ஏன் கடிச்சே பூவுக்குந்தா வாசம் உண்டு சாமிக்குத்தா வீடு ரெண்டு கள்ளையும் வாழா நீ நினைச்ச உள்ளையும் பூவா நீ முடிச்ச போனதுங்க யாரும் இங்கே ராமன் இல்ல எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன் உனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன் பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா எறும்பு அண்டாம துசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்டுரங்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே இல்லாமல் ஆள் காட்டி விரலம் முடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணாளம் மூலம் முடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த காட்டி வெள்ள கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணானு கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்த களவெட்டி நடவு நட்டு கால் சட்ட தச்சு கொடுத்த சிறுபாடு சேர்த்து வச்சு கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே பதறி அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே பதறி காய்ச்சபத்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வச்ச என் புள்ள கலெக்டர் 8 ஊரு சொல்லி வச்ச தாடிய கூட தாய என்ன படிக்க வச்ச உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா
ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா ஏ 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்து அம்மாவும் மாசத்துக்கு முன்னாலே எல்லாமே குடிகார அப்பனுக்கு அடிமாடமாக்கப்பட்ட கோபுரமா நான் உயர குடுமையை தாங்கி புட்ட குடிகார அப்பனுக்கு அடிமாடமாக்கப்பட்ட கோபுரமா நான் உயர அத்தனையும் தாங்கி புட்ட 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடலும் பட்டு ஆயுசுக்கு நான் பட்டிய அத்தனையும் தாங்கி புட்ட பட்ட துன்பம் போதும் பாதியிலே உசுரவிட்ட அம்மா பட்ட துன்பம் போதும் பாதியிலே உசுரவிட்ட பட்டு மெத்த பார்க்க நினைச்சேன் பச்சை மூங்கி வெண்ட வச்ச ஆறாரோ பாடுற வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா ஏ 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்து அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஆராரிரோ 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 ஆராரிரோ. அப்பேற்பட்ட தாயை வணங்கினாலும் இந்த இடத்தில் போசம்பட்டி மணி ஐயா அவர்கள் இந்த பாடலுக்காக 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி சிறப்பு செய்த அன்புக்குரிய அன்பு ஐயா ஆலத்தூரா இல்லை இல்லை போசம்பட்டி மணி ஐயா அவர்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். அந்த முறையில் சிறப்பாக இருந்தாலும் பொறுப்பான முறையில் இடத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது சத்தம் கேட்டாலும் இன்னைக்கு இளையராஜா இன்னைக்கு உலகத்தில் இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு நம்ம பிறந்து உலகம் இறைவனின் சந்தை மடம் அங்க வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போல தான் நம்ம இருந்துட்டு போறோம். யாரும் நிரந்தரம் கிடையாது. உண்மைதான். எப்படின்னா ஒரு பெத்த தாயிட்ட இருந்து ஒரு குழந்தையா வந்து பூமியில இருந்து கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து போறதுக்கு என்ன வேணும்? 3 வேணும். என்ன 3ன்னா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நீங்க நினைச்சது தமிழ்நாடு அரசு வாணிப களத்தில் படிக்கிற மதுபான 3 சொல்லல. இந்த தாயின் கருவறையில் கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த பூமியில பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறைவனடி சேர்வதற்கு 3 என்ன? இருக்கிறதுக்கு இடம்ங்கிறது 1 வேணும். உடுத்திக்க உடை என்பது 2, உண்ணுவதற்கு உணவு. இந்த 3 இருந்தா தான் இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு நம்ம இருந்து வாழ முடியும், வாழ்ந்து நம்ம இறைவனடி சேர முடியும். அதே போல இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தை எடுத்துக்கிட்டா உலகமே அது 3ல தான் கிடக்கு. ஏன்? 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலப்பதி. இந்தியாவை எடுத்துக்கிட்டா அது 3க்குள்ள தான் கிடக்கு. 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலப்பதி. அதே போல மனிதனுக்கு சங்கு 3 சங்கு இருக்கு. என்ன சங்கு? ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகுது? கிராமத்தில் சொல்லுவோம் சேனப்பால்னு வச்சு கொடுப்பாங்க. அது முதல் சங்கு. 2வது சங்கு திருமணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளை சாமியை கும்பிட்டு போவாங்க. போகும்போது ஒரு சங்கு. கடைசியில் இறுதி சங்கு ஒரு சங்கு. அந்த சங்கு நம்மளே கேட்க முடியாது. மனிதனுக்கு சங்கு 3 தான் வருது. அதே போல 3 மட்டும் தண்ணி 3 தண்ணி இருக்கு. நம்ம ஆளு 1 தண்ணியிலே தர்றான். என்ன தண்ணி? என்ன தண்ணி? தாபத்தை தீர்ப்பது ஒரு தண்ணி, தோஷத்தை தீர்ப்பது தீர்த்தம்ங்கிற ஒரு தண்ணி, வாழ்க்கையில காமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்ணிக்குள்ள தான் கிடக்கு. அதே போல 3 மட்டும் விட்டு வைக்க கூடாது. எந்த 3 மட்டும் பின்னாடி வந்துடும். என்ன? நம்ம செய்யற உதவி நம்ம திரும்ப வந்துடும், நம்ம செய்யற நன்றி திரும்ப வந்துடும், நம்ம செய்யற துரோகமும் நம்மளுக்கு திரும்ப வந்துடும் சொல்லுவாங்க. அதே போல என்ன ஒன்று இருக்கு? ஆலயம் என்பது 3. வித்தியாலயம், மடாலயம், தேவாலயம் என்று சொல்லக்கூடிய 3. என்ன? வித்தியாலயம் மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்விச்சாலை, மடாலயம் முனிவர்கள் ரிஷிகள் இருக்கக்கூடியது, தேவாலயம் நம்ம கும்பிடுற கோயில். அதே போல புத்தி 3 புத்தி இருக்கு. கரி புத்தி, வாழைமட்டை புத்தி, கற்பூர புத்தி. கரி புத்தி என்ன? போட்டா பிடிச்சிக்கிறோம். நல்லது சொன்னா சில நேரத்தில் கேட்டுக்கிட்டா
கரிமாதி கேட்டுக்கிறது கற்பூர புத்தி. உடனே சொன்னா சில பேர் சொன்னது உண்மையா இருக்குன்னு கேட்டுக்கிட்டா கற்பூர மாதிரி பிடிச்சிக்கிறது. இந்த வாழை மட்டை இருக்குதுங்களா, என்னதான் போட்டு எரிச்சாலும் பிடிக்குமா? அதான் வாழை மட்டை புத்தி. 3 விட்டுருவோம், 2க்கு போவோம். 4 2 வாரம் 2 வருஷம் 2 வகுத்து வச்சான். 4 2 காலை மாலை கடனை கழிக்கணும். வாரம் 2 சனியும் புதன் 2 தேய்ச்சி குளிக்கணும். மாதம் 2 கட்டிய மனைவியோட இல்லற சுகத்தில் கூடுறத மாசத்துக்கு 2 நாள் அன்னைக்கு வகுத்து வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அது கிடையாது. உண்மைதானே? அதே போல வருஷத்துக்கு 2 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டா அன்னைக்கு கிருதயாகத்தில் மனுஷன் 300 வயது வாழ்ந்திருக்கேன் வரலாறு சொல்லுது. திருதயாகத்தில் மனுஷன் 200 வயது வாழ்ந்திருக்கேன் வரலாறு சொல்லுது. இன்னைக்கு கலியுகம். 50 வயசுக்கு மேல நம்ம இளைஞர்களுடைய தேகம்லாம் கெட்டு போச்சு. காரணம் என்ன? நம்ம உணவு பழக்க வழக்கம் மாறி போச்சு. அன்னைக்கு தெரியும் பெரியவங்க ஐயா எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அப்பத்தான் ஐயாவுக்கு 7 மணிக்கு கட்டில் சோறை போட்டு வச்சு விறுவிறு வீட்டுக்குள்ள ஓடும். போய் என்ன செய்யும்? வெத்தலை வாக்கு எடுத்துட்டு வந்து அன்னைக்கு அப்பத்தான் ஐயாவுக்கு கொடுத்துச்சு. இன்னைக்கு ஐயாவுக்கு 7 மணிக்கு கட்டில் சோறை போட்டு வச்சு அப்பத்தான் விறுவிறு வீட்டுக்குள்ள போகும். போய் என்ன செய்யும்? உங்களை மாத்திரை அள்ளிட்டு வருது. காரணம் என்ன? ப்ரெஷரு சுகருன்னு வந்து சேர்ந்துருது இன்னைக்கு. அதே போல அன்னைக்கு ஐயா வேலைக்கு போனா வாசல் இருந்து வந்து அப்பத்தா பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வாசல் இருந்து போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுச்சு. அது அன்பு காதல். அன்னைக்கு போயிட்டு வாங்க அன்பு காதல். இன்னைக்கு சில இடங்களில் போயிட்டாரு வாங்க, இது அவசர காதல். 20 இளமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அனுபவ காதல், 60 ஆன்மீக காதல், 70 சதாசிவன் கணக்கு. 70 பேர் வண்டி ஓடாது யாருக்கு? அந்த முறையில் ஓடினால் இறைவன் கட்டுப்பாடு போல 5 அவசரம், 10 பதட்டம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 கணக்கு போட்டேன் ஓட்டாங்கிற தன்மையில் சிறப்பாக அந்த பூமியில் அன்னைக்கு நம்ம புருஷன் அரசேன்னு ஒரு பொண்டாட்டி நடிச்சிட்டா நீ அரசி. நம்ம புருஷன் இளவரசன் ஒரு பொண்டாட்டி நடிச்சிட்டா நீ இளவரசி. நம்ம புருஷன் மகாராஜன் நடிச்சிட்டா நீ மகாராணி. பெண்களுடைய கற்பும் ஒழுக்கம் தான் புருஷனுடைய ஆயில கூட்டி தரும்னு சில வரலாறு சொல்லுது. அதே போல ஒரு பெண்ணு திருமணம் முடிச்சு கட்டிய கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது மாமனாரை தகப்பனாகவும் மாமியாரை தாயாகவும் கொழுந்தனாரை சகோதரன் உழைத்து உண்மை உழைப்பு விசுவாசம் அர்ப்பணிப்போடு போயிட்டான்னா அந்த ஊர்லேயே அந்த குடும்பத்திலேயே அந்த குடும்பத்துக்கு ஒரு சிறப்பான பேர் கிடைக்கும். அதுபோல் சிறப்பாக எல்லாரும் வாழணும். அதுக்காக வேண்டி இந்த பூமியில் நான் வச்சுருக்கேன் எத்தனை ஒருத்தன் சொன்னா இந்த அரிக்கன் காரைக்குடி பக்கத்தில் 88 ஏக்கர் நான் தான் வாங்கி போட்டுக்கேன்னு பூமியை பார்த்து சொன்னேன். அப்பதான் பூமி சொல்லிச்சா என்னையே வாங்கியிருக்கியா? உன் தாத்தனையும் பாட்டி வாங்கி நான் தான் உள்ள ஓட்டிருக்கேன். உங்க அப்பனையும் ஆத்தாவையும் நான் தான் வாங்கி உள்ள ஓட்டிருக்கேன். உனக்கு இன்னைக்கே பிறகு நீ என்னையே வாங்கியிருக்கேன்னு பூமி கடிச்சான். அதை போல தூண்டி போட்டவனுக்கு என்ன கிடைச்சி? மீன் கிடைச்சிச்சு. மீனுக்கு புழு கிடைச்சிச்சு. அந்த புழுவுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்பதான் சொல்லிச்சான் அந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு நீங்க தின்னுட்டு விருந்தாடி போல இருந்துட்டு பூமிக்கு தானே வரப்போறீங்க அன்னைக்கு பாத்துக்கிறேன்னு புழு சொல்லிச்சான். அதுபோல 10 ஏக்கர் சொத்து வச்சிருக்கலாம், காரு பங்களா வச்சிருக்கலாம், பிரமன் என்ன வச்சிருக்கலாம். வச்சிருந்தால் நான் வாழுவேன் 200 வயசு நான் வாழ முடியுமா? பிரமனாகப்பட்டவன் 4 விஷயத்தை எல்லார் தலையில் எழுதி அடைச்சி வச்சிருக்கேன். ஒன்று என்ன? நீ எந்த ஊரில் பிறக்கணும் 1, நீ 2வது மனிதனாக பிறக்கணுமா மிருகமாக பிறக்கணுமா 2, 3 நீ ஏழையாக இருக்கணுமா பணக்காரனாக இருக்கணுமா 3, 4 நீ எத்தனை வருஷத்துக்கு வாழணும்னு நம்ம தலையில் ஏற்கனவே பிரமை அடைச்சி வச்சிருக்கேன். நம்ம காரு பங்களா சொத்தா 500 ஏக்கர் நகை எல்லாம் வச்சிருந்தாலும் அந்த பிரமன் போட்ட கணக்கு தலையில் இருக்கிறத இந்த உலகமேத்துல யாருமே மாற்ற முடியாது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. இறைவனால் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, இறைவனால் தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. கடைசியில் செய்கிறது எது? மண்ணு தான். அப்பேற்பட்ட மண்ணை ஜெயிச்சவன் ஒரே ஆளு இன்னைக்கு செய்கிற அந்த விவசாயி என்கின்ற ஒரு பெருமகன் தான். இந்த மண்ணில் உழவு செஞ்சு இந்த மண்ணை ஜெயிச்சது இந்த விவசாயி தான். அப்பேற்பட்ட பெருமை இருந்தாலும் சிறப்பான முறையில் விட்டு கொடுப்பவன் கெட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. சோதனையில் தான் சாதனை இருக்குது, தோல்வியில் தான் வெற்றி இருக்குது. தோல்வியை கண்டு தோண்டு போகக்கூடாது. வெற்றி வந்துருச்சுன்னு நம்ம மண்டையில் வச்சு ஆடக்கூடாது. மண்டையில் கணமறந்த அறிவு, மண்டையே கணமறந்த அழிவுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எதிரியை நம்பிடலாம், துரோகியை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதிரி தள்ளி இருப்பேன், துரோகி பக்கத்தில் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதுபோல் அறிவாளிக்கு எத்தனை பாதை? 3 பாதை. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை, முட்டாளுக்கு ஒரே பாதைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் சிறப்பாக இருந்தாலும் இடத்தில் கால நேரத்தில் எவ்வளவோ பேசிக்கிட்டு இருந்தாலும், ஏன்னா பொதுக்கருத்தை பேசிக்கிட்டு இருந்தாலும் நேரம் காலத்தை அறிந்து சிரிக்க வேண்டும். அதுதான் காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. யார் சொன்னது? மூதறிஞர் ராஜாய் சொல்லி வச்சார். காலம் பண் போன்றது, கடமை பொன் போன்றாரு. இப்போ காலமும் பொன் போன்றத, கண் போன்றத, கடமையும் கண் போன்றத. நாளைக்கு இந்த மேடையை கேட்டால் முனியாண்டி கொடுப்பாங்களா? இந்த நேரம் நாளைக்கு கிடைக்குமா? அப்போ காலமும் கண் போன்றது, கடமையும் கண் போன்றதான். ஆண்டொன்று போனால்